ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளரிடம் பேசுகையில், ஈரான் உடனான போருக்கு ஒரு தீர்வு கிடைத்துள்ளதாகவும் விரைவில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதிகாரப்பூர்வமாக ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வு சில நாட்களுக்குள் நடைபெறும் என எதிர்பார்ப்பதாகவும், ஈரான் எந்தவொரு அணு ஆயுதத்தையும் வைத்திருக்காது என்பதற்கான ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உட்பட பல மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்களுடன் பேசியதாகவும், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளுடனும் பேச்சு நடைபெற்றதாகவும் கூறியுள்ளார். மேலும் துருக்கி அதிபர் தயிப் எர்டோகனுடனும் பேசியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அமைதி ஒப்பந்தம் தொடர்பான எந்த தகவலையும் அறிவிப்பையும் ஈரான் அதிகாரப்பூர்வமாக இதுவரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் தெஹ்ரான் இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்க வாய்ப்புள்ளது என்று அந்நாட்டின் கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான ஃபாரஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த வார இறுதிக்குள் ஐரோப்பாவில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும், இதில் அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களுக்கு பதிலாக துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பங்கேற்பார் என்றும் கருதப்படுகிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான போரின் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் சர்வதேச நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் இந்தியாவில் எரிபொருள் விலை அதிகரித்து காணப்பட்டது. இதனால் மக்கள் பலரும் அவதிப்பட்டனர். தற்போது போர் முடிவுக்கு வரவுள்ளதாக டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இந்தியர்களிடையே மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் சற்று நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது.